இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று உலக சாதனையை பண்ண காத்துட்டு இருக்காங்க. அப்படி ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து என்ன சாதனையை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்ம ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலே அப்படிங்கிற ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இது வந்து இலங்கையில் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவும் இலங்கையும் மோத போகிறாங்க. இதில் நம்ம இந்திய அணி சார்பாக நம்ம விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் கீப்பராக களம் இறங்குவார். அப்படி இறங்கும்போது இவர் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 2018 இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய அறிமுகத்தை ஆரம்பித்த நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 50 டெஸ்ட் போட்டிகளை விளையாடிருக்காங்க. விளையாடுறது மட்டும் இல்லாமல் 97 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. சரிங்களா? சும்மா டெஸ்ட் போட்டியிலலாம் 97 சிக்ஸ் அடிக்கிறதுலாம் சாதா விஷயமே கிடையாதுங்க. அது எல்லாருக்குமே தெரியும்னா அவ்வளோ நிறைய வீரர்கள் இந்த சாதனைகள்லாம் பண்ணது கிடையாது. விரலோட்டு எண்ணிடலாம் 100 சிக்ஸருக்கு மேலே அடித்த வீரர்களை டெஸ்ட் போட்டியில். சரிங்களா? இப்போ இதன் மூலமாக நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய ஒரு வீரரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்ஸர்கள் சாதனையை வந்து நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து தன்வசமே வச்சுருக்காரு. அடுத்ததாக நம்ம இந்திய வீரர் யார் டெஸ்ட் போட்டியில் அதிகமான சிக்ஸர்கள் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரேந்திர சேவாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்து நம்ம ரோஹித் சர்மா 88 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் அவர் 82 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு டெஸ்ட் போட்டியில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தோனி அவர்கள் வந்து 78 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 69 சிக்ஸு, கபில் தேவ் 61, கங்குலி வந்து 57, சுமன் கில் அவர்கள் 47 மற்றும் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் அவர்கள் 45 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க இந்திய வீரர்களில். சரிங்களா? இப்போ நம்ம இலங்கைக்கு எதிரான இந்த டெஸ்ட் போட்டியில் நம்ம விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் கண்டிப்பாக 100 சிக்ஸர் அடிக்கிறதுக்கு இன்னும் 3 சிக்ஸர் அடித்தா போதும் 100 சிக்ஸை தாண்டிடுவார். ஸோ இந்த இந்திய வீரர்களில் 100 சிக்ஸை தாண்டின முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சாதனையை நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் படைக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இதே வேளையில் உலக அரங்கில், அதாவது உலக கிரிக்கெட்டில் 100 சிக்ஸருக்கு மேலே யாரெல்லாம் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் கில்கிறிஸ்ட், அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விக்கெட் கீப்பர், மற்றும் பிராண்டன் மெக்கலம் நியூசிலாந்தை சேர்ந்த அதிரடி வீரர் ஓப்பனர். சரிங்களா? மற்றும் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்திலே டெஸ்ட் போட்டியில் 100 சதங்களுக்கு மேலே 100 சிக்ஸருக்கு மேலே அடிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம இந்திய அணியினுடைய ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து இணையிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ரசிகர்களே, நம்ம இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்த ஒரு மாபெரும் சாதனையை நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் படைப்பாரா படைக்க மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரசிகர்களே. வணக்கம்.